வணக்கம். இது வந்து என்னோட தங்க. அவ பேர் காயத்ரி. ஹலோ. ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம் ஒரு ரீசன்னால். ஸோ இந்தியாவிலேருந்து திரும்பி சிங்கப்பூருக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போது எப்படி என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சிங்கப்பூர் உள்ள வரத்துக்கு, இந்தியாவில் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி சிங்கப்பூர் வர வரைக்கும் என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம். கேட்டு இன்னும் ஃப்யூச்சரில் யாராவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஒரு எண்ணத்தோடு இதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் காயத்ரி? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலில் இருக்கோம். இதுக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து ஹாலிடே இன் அப்படின்னு பேர். இது வந்து சிங்கப்பூரில் ஊட்ரம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. இட் இஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது. க்ளீனாக 2 பெட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டாய்லெட்ரிஸ் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹாலிடேனும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோட்டல் கொடுப்பாங்களான்னு தெரியல. சில பேரோட கேள்விப்பட்டிருக்கேன், சில பேருக்கெலாம் கொஞ்சம் சுமாரான ஹோட்டல் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஹாலிடேன்னு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, 14 நாள் 2 வாரம் வந்து நாங்கள் இந்த ரூம்குள்ளாரையே தான் உட்காந்துருக்கணும், வெளியில் எங்கேயுமே போக முடியாது. இந்த வெளி சீனரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பின்னாடி எங்கள் ரூம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், சீனரி வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் 14th ரூமில் இருக்குது, ஹோட்டலோட 14th ரூமில் இருக்குது எங்கள் ரூமு. 14th ஃப்ளோரில். அதுலேருந்து வந்து அதோட விண்டோ வியூ. நாங்கள் வந்து எதுவுமே வெளியிலலாம் போக முடியாது எங்கள் ரூமை விட்டு. ஸோ எங்கள் ரூம்லேருந்து இந்த வியூ மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா சூப்பர் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. மிடில் ஆஃப் த ஐலண்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் ஹோட்டல்லேருந்து வியூ அவுட் சைட் வியூ. பின்னாடி எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ 14 நாள் எங்களுடைய வாசம் வந்து இந்த ரூமுக்குள்ளே தான். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து என்னெல்லாம் ப்ரொசீஜர்னு நாங்கள் பேசி உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். அதுலேருந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 72 hours முன்னாடி, இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 72 hours முன்னாடி நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஒரு RT-PCR டெஸ்ட் எடுத்தோம். அவங்க வந்து மூக்கில் இதை விட்டு ஸ்வாப் தானே அது பேர் விட்டு அதை வந்து உள்ளே விட்டு டெஸ்ட் பண்ணி லக்கிலி நெகட்டிவ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி அதுக்கப்புறம் என்ன ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஏர்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து எல்லா டோர்ஸுமே க்ளோஸ்ட், ஒன்லி 1 door வாஸ் ஓப்பன். எல்லாமே வந்து மூடிட்டாங்க. ஆமாம், அந்த ஒரு டோர் வழியாக தான் வந்து செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வெளியில் அந்த டோருக்கு வாசலில் வந்து ஒரு டெம்பரேச்சர் செக்கிங் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இட்ஸ் குவைட் அப்ரிஷியேட்டபிள். ஒரு ஏதோ ஒன்று அவங்களும் வந்து ஒரு மெஷர் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணாங்க. பாஸ்போர்ட், இந்த RT-PCRோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட ப்ராசஸ் எல்லாமும் அவங்களும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ICA SG அரைவல், SG என்ட்ரி கார்டுன்னு ஏதோ ஒன்று ICA, அதாவது நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சேஃப் என்ட்ரி ICA அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க், ICAவோட லிங்க் ஒன்று வரும். அதில் போயிட்டு சிங்பாஸில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். லைக் உங்களோட ஹவுஸ் அட்ரஸ்ன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கேட்குறாங்க. அதை முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ICA SG என்ட்ரி வந்து நாங்கள் பண்ணல, ஆனால் ஆன்லைனில் பண்ணிட்டோம். இப்போ சில பேருக்கு வந்து டேட்டா இருக்காது, ஏர்போர்ட் போய் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே அதெல்லாம் தெளிவாக விசாரித்து ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம், பண்ணல நாங்கள். அப்புறம் அவங்க ஏர்போர்ட்டில் போய் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்வாப் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் இந்தியாவிலே பண்ணலாம். இங்கே வந்து தான் பண்ணணுங்கிறதுல யூ கேன் டூ இட் தேர். பட் அது எங்களுக்கு தெரியல. நான் நிறைய சைட்ஸ் சர்ச் பண்ணியும் எனக்கு இன்ஃபர்மேஷன் அது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க அதுவும் கேட்டாங்க. பட் தட் இஸ் நாட் மேண்டேட்ரி. யூ கேன் ஸ்டில் இங்கேயும் வந்து நீங்கள் பே பண்ண முடியும். இங்கே வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், இல்லை கார்டை கொடுத்தும் பே பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஸ்டில் அவைலபிள். ஸோ நாங்கள் அங்கே பே பண்ணலை 2 பேருமே. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. எங்களை எல்லா செக்கிங்லாம் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார கேட்ஸுக்கு போனோமா, எங்கே போனோம்? ஆமாம், லக்கேஜ் செக்இன் பண்ணுறதுக்கு போனோம். செக்இன் பண்ணுற இடத்துலையும் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அதே சேம் செக்ஸ் இருந்துச்சு. எல்லாமே செக் பண்ணாங்க திரும்பியும். ஆமாம், ரீஎன்ட்ரி பெர்மிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், என்ஆர்ஐசி. ஸோ 4மே வந்து திருப்பி அகெயின் எல்லாமே ரீசெக் பண்ணினாங்க. பண்ணிவிட்டு திருப்பி செக்இன் பண்ண போகும்போது அங்கேயும் ஒரு தடவை செக் பண்ணாங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பாஸ்போர்ட் செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் லக்கேஜ் டேக்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒரு தனி ஃபோல்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எடுத்து ரொம்ப தொந்தரவாக இருந்தது. பட் குட் ஜாப். ஆக்சுவலி செக்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க சென்னை ஏர்போர்ட்லேயும். ஸோ தேர் ஆல்சோ டூயிங் அ குட் ஜாப், அப்ரிஷியேட்டபிள். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அது முடிச்சுட்டு நாங்கள் வெண்ட் இன்சைட் இமிக்ரேஷன் வந்து இட் வாஸ் வெரி ஸ்மூத். ஏன்னா கூட்டம் இல்லை, ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான். அண்ட் 2 ஃப்ளைட் ஆக்சுவலாக அந்த டைமில். பட் இன்னொரு செகண்ட் ஃப்ளைட் வந்து முன்னாடி கிளம்பிடுச்சு. ஸோ எங்களோட ஃப்ளைட்டோட க்ரௌடு மட்டும் தான். ஸோ இட் வாஸ் வெரி வெரி மினிமல். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஏர்போர்ட் வந்து காமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு ஐ திங்க் வி ஹேட் அ டீயில் அந்த ஜிஞ்சர் டீ அண்ட் மசாலா டீ ஒன்று குடித்தோம். மசாலா டீ நல்லா இல்லை. மசாலா டீ வந்து ஆக்சுவலி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஷாப் ஒன்று, குட்டி ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க உள்ள. அங்கே போயிட்டு டீ வாங்கி குடித்தோம். டீயோட ப்ரைஸ் எல்லாம் இட்ஸ் ஓகே, நாமினல் ப்ரைஸ் தான். பட் ஆனால் அந்த டீயோட கப்பு என்ன ஆயிடுச்சுன்னா ஓட்டையாயிடுச்சு. ஸோ அக்காவோடது வந்து டீ எல்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னோட டீ வாஸ் ஓகே, ஜிஞ்சர் டீ வாஸ் ஓகே. எனக்கு இட் வாஸ் மேனேஜபிள், வித்தவுட் சுகர் ஆல்சோ இட் வாஸ் மேனேஜபிள் ஃபார் மீ. நான் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் கேட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா தென் அகெயின் தேவர் ஆல்சோ சம் ரேண்டம் செக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ்க்காக. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சம் பீப்புள் வந்து தே ஆர் கோயிங் இன் வித்தவுட் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால செக் பண்ணாங்க. எங்களுக்கான செக் பண்ணலை, ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவின் பர்சன்ஸாக தெரிஞ்சிருக்கோம் போல இருக்குது, தெரியல. ஸோ அதனால் எங்களை செக் பண்ணலை அகெயின். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட பிபி கிட்ட அண்ட் அந்த இந்த N95 மாஸ்க் எல்லாத்தையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வி வென்ட் இன்சைட் த ஃப்ளைட். அதில் ஃப்ளைட்டில் இருந்ததே நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அதெல்லாம் போட்டிருந்தோம், வேறு யாருமே அதெல்லாம் போடல. பட் ஸ்டில் யா, அண்ட் மோரோவர் அங்கே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்ததே 25 பீப்புள் தானே. அதில் எத்தனை பேர்? நம்ம 2 பேர் தான் பயங்கர ஓவர் ப்ரொடெக்டிவாக போனோம் நம்ம. கரெக்ட், மேக்ஸிமம். ஆனால் ஸ்டாஃப் எல்லாம் போட்டிருந்தாங்க. didn't have much to do. வந்து ஒரு ஸ்நாக் பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். நாங்கள் எனிவே த டைம் வாஸ் வெரி வியர்ட், அதனால் நாங்களும் தூங்கி போயிட்டோம், 2 பேருமே தூங்கிட்டோம். அண்ட் ஃப்ளைட் டேக் ஆஃப் வாஸ் வெரி ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத் டேக் ஆஃப். ஃப்ளைட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டுங்க, நல்லா இருந்தது ஆக்சுவலி. நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம் எப்படி இருக்கும்னு. ஆனால் டேக் ஆஃபும் ஸ்மூத்தாக இருந்தது, லேண்டிங்கும் ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் ஸ்நாக் பாக்ஸில் என்ன இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நல்லா இருந்தது, ஓகே. பட் ட்ரையாக இருந்தது, கொஞ்சம் சாண்ட்விச் ட்ரையாக இருந்தது, பட் ஓகே. யா, பட் அந்த டைமுக்கு உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ், ஏன்னா இட் வாஸ் ஏர்லி மார்னிங் 5:30 ஃப்ளைட், அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்நாக் பாக்ஸ் வந்து இட் வாஸ் மோர் தேன் இனஃப். பட் நாங்கள் தூங்கி போயிட்டோம், சாப்பிட்றதுக்கு முடியல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் லேண்டிங்கும் வந்து இட் வாஸ் வெரி ஸ்மூத். 2-3 க்ளவுட்ஸ் மட்டும் தான் வந்துச்சு நடுவில் எங்களுக்கு டர்புலன்ஸ்க்கு. ஆமாம். ஸோ இட் வாஸ் டர்புலன்ஸ்னால் கொஞ்சம் எனக்கு ஆகாது, அக்காவுக்கு பரவாயில்ல, எனக்கு ஆகாது. ஸோ அதனால் யா, இட் வாஸ் ஓகே. ஃப்ளைட் வாஸ் குட் அண்ட் லேண்டிங்கும் நல்ல ஸ்மூத்தாக இருந்துச்சு. பாக்ஸ் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க, ரொம்ப தூக்க கலக்கமாக இருந்ததுனால எதுவுமே ஓப்பன் பண்ணலை. ஸோ அதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டேன். இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் பாக்கி. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, 2 குட்டியாக ஏதோ கேக் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கேக் இருக்குது. அண்ட் இது வந்து லெட் மீ ஓப்பன் பிகாஸ் தெரியல என்னென்னு. சாண்ட்விச் மாதிரி ஏதோ இருக்குது. வாவ், சூப்பர் க்யூட்டாக இருக்குது. ஒரு சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வாஸ் கிவன் இன் த ஃப்ளைட் as a snack box. And ஒரு குட்டி வாட்டர் பாட்டில். Yeah, and very small water bottle. I don't know where it is now. அது வந்து இப்போ அங்கே போயிடுச்சு செடி வச்சு. So this is the snack box from Air India Express. And I'm going to eat it now. Thank you. Bye-bye. Okay, enjoy. நான் வந்து அம்மா வீட்டில் இருந்து என்ன பண்ணேன், ஒரு வெத்தலை கொடி, அதுக்கப்புறம் வந்து சங்கு புஷ்பம் அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் 14 days என்னால் வீட்டுக்கு போய் தொட்டியில் வைக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் என்ன தண்ணி பாட்டிலுக்குள்ளார வச்சுருக்கேன்.
ஹோப்ஃபுல்லி இட் சர்வைவ்ஸ். எப்படி இருக்கும் தெரியல. அந்த தண்ணி பாட்டில் தான் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க. ஆமாம், இந்த தண்ணி பாட்டில் தான் ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க. ஸோ இதில் 14 days தாங்குதான்னு பார்க்கணும், எப்படின்னு தெரியல. லேண்டிங் அப்புறம் தான் பெரிய கதையே இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம்லாம் நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். சிங்கப்பூருக்குள்ளே நுழையிறதுக்குள்ளார பெரிய ப்ரொசீஜர், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஆக்சுவலி. 12:30 கிட்டக்க இறங்கினோமா? ஆமாம், 12:30க்கு இறங்கினோம். இறங்கின உடனே ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு எங்களுக்கு அந்த ஸ்டேர்கேஸ் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு. வந்துட்டு உள்ளுக்குள்ளார ஃப்ளைட்டுக்குள்ளாரே வந்து we were 25, roughly 25. I didn't count, but it was roughly 25. So they took only 12 inside one bus. அது நான் கவுண்ட் பண்ணினேன். அதனால 12 inside one bus. எங்கள் பஸ்ஸில் 12 தான் இருந்தாங்க. இன்னொரு பஸ் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பஸ்ஸில், செகண்ட் ஹாஃப் ஒரு பஸ்ஸில் இருக்கு. ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2/3 ஆஃப் த ஃப்ளைட் வாஸ் எம்டி, கம்ப்ளீட்டாக எம்டியாக இருந்தது. அண்ட் ஆல்டர்னேட் சீட்ஸில் தான் உட்காரணும், அதுவும் இருந்தது. பரவாயில்ல, அதுவும் வந்து ஒரு அப்ரிஷியேட்டபிள். இது அங்கேயும் வந்து சேஃப் டிஸ்டன்சிங் பற்றி திங்க் பண்ணியிருக்காங்க. அது ஏன் வந்து இன்சைட் சிங்கப்பூர் வரும்போது அது ஃபாலோ பண்ணுறாங்க, ஃப்ரம் சிங்கப்பூர் டு இந்தியா வரும்போது they are not following that rule. I don't know why. நாங்கள் இங்கேருந்து போகும்போது it wasn't there. We were sitting with someone else also in the same இது. Correct. அந்த flight வந்து it was 333, but still வந்து எல்லாமே almost all seats were occupied. அந்த இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணல, அது ரீசன் தெரியல. Probably they thought Singapore is more safe, அதனால அவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த ஃப்ளைட்குள்ளார வேண்டாம்னு நினச்சாங்களா தெரியாது. இந்தியாவோட ரூல்ஸ், இந்தியா ரூல்ஸை டுவர்ட்ஸ் இந்தியா போகும்போது, இன்சைட் இந்தியா போகும்போது இந்தியா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக நம்ம அது சொல்லவே இல்லையே, இந்தியாவுக்கு போய் என்னன்னு சொல்லலையே நம்ம. நமக்கு அந்த லக்கேஜ் டேக்லாம் செக் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லலை. பட் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது சொல்ல பரவாயில்ல. ஆக்சுவலி இந்தியாவுக்கு போனாக்க நாங்கள் நினைச்சோம், இங்கே வந்து சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் கிளம்பின உடனே எங்களோட ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தது வந்து அந்த QR கோட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அங்கே போய் ஏர்போர்ட்டில் கேட்டாங்கன்னா எனக்கு QR கோட் கொடுங்க, அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்கன்னு. நாங்களும் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தோம். ஆனால் அங்கே போனாக்க அவங்க வந்து யாரும் எதுவுமே செக் பண்ணல, எதுவுமே டெம்பரேச்சர் கூட செக் பண்ணல, எதுவுமே கேட்கல. இல்லை அவங்க ஒன்று மேஜராக ஒன்று செக் பண்ணாங்க. அங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டு நான் லக்கேஜ்லாம் எடுத்துட்டேன். இந்த பெல்ட்லேருந்து லக்கேஜ் வந்துருச்சு, லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப கூட்டோன்னே நான் ரொம்ப வேகமாக போனேன். சரி என்னோட தான் செக் பண்ண போகிறாங்க, என்னோட PCR பார்க்க போகிறாங்க அப்படிலாம் நினச்சிட்டு போனால் அவங்க என்னோட அந்த இது போர்டிங் பாஸில் அந்த குட்டி பீஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லக்கேஜ் டேக்ஸை வாங்கி பார்த்துட்டு நான் எடுத்துருக்கிற லக்கேஜும் அந்த லக்கேஜ் டேக்கும் சேமானு செக் பண்ணாங்க. இல்லைன்னா நீ மற்றவங்களோட லக்கேஜ் எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் செக் பண்ணினாங்க. எனக்கு அதுதான் செக் பண்ணாங்க. அந்த டைமில் எங்களை பார்த்தா ஜெனுவினா அவங்களுக்கு தெரியல, அதுதான் பெருசாக செக் பண்ணியிருக்காங்க. கேட்டுகிட்டே இருந்தா தயவு செஞ்சு என் டெம்பரேச்சரையாவது செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. பட் யாரும் எதுவும் செக்கே பண்ணல, உள்ளே விட்டுட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட், நோ குவாரண்டைன், நத்திங். அதை முடிச்சுட்டு வெளியில் போனால் மாஸ்கே இல்லாமல் தான் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க சென்னை ஏர்போர்ட்டில். தட் வாஸ் வெரி வெரி அப்செட்டிங். லைக் ஒருத்தருக்குமே பயமே இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு தான் பயம் நிறையா இருக்குது. நாங்கள்லாம் வந்து அந்த PPE கிட் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் ஷீல்டெல்லாம் போட்டு மூச்சு விட முடியாமல் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாம் மாஸ்கே இல்லாமல் எல்லாம் கேர்ஃப்ரீயாக எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் சென்னை ஏர்போர்ட். பட் எனிவே அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றுமே டெஸ்ட் கூட பண்ணலை. லேண்ட் பண்ண ஒரு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அது கூட பண்ணாமல் எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆமாம், பட் அதோட கான்ட்ராஸ்ட் இப்போ பாருங்கள், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இறங்கி பஸ்ஸுக்குள்ளே அடைச்சி கூட்டிகிட்டு வந்தாங்களா, ஏன்னா அடைச்சின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா டெஃபினெட்லி ஜெனுவினா 12 people in a பஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டு பட் ரொம்ப சேஃபாக இருந்தது. டிரைவருக்கு தனி ரூம், கம்பார்ட்மெண்ட் தனி. we were separated from the driver. பஸ்ஸில் ஒரு நடுவில் ஒரு வாலே க்ரியேட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த டிரைவர். ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போனது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து டெர்மினல் 1 லேண்ட் ஆனோம். அண்ட் தே டுக் அஸ் டு டெர்மினல் 4. டெர்மினல் 4 வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை வந்து இதுக்காகவே அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வர பேசஞ்சர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் உள்ளே விடலைங்க. ஆமாங்க, ஏர்போர்ட் உள்ளே விடலை. நாங்களும் அதே சொல்கிறோம். உள்ளுக்குள்ளார விடலை, ஏர்போர்ட்டை காமிக்கலை, அதோட ஏர்கானை கூட நாங்கள் வந்து கிட்ட கூட டச் கூட பண்ணலை, பார்க்கல. ஸோ செக்கிங் எல்லாமே என்னெல்லாம் பண்ணுவாங்களோ வெளியில் வரும்போது எல்லாம் வெளியிலேயே செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாம் இமிக்ரேஷன் மெஷின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோபடி ஸ்போக் எனிதிங். லைக் அவங்க ஜாஸ்தி பேசலை, எல்லாமே வந்து கை சைகையாலே எல்லாமே காமிச்சிட்டு யூ கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். அப்பயும் வந்து நானும் அக்காவுமே சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிட்டு இருந்தோம். We were made to stand separate. தள்ளி நிற்க வச்சாங்க. And the staff were all wearing PPE kit, face shield, mask, N95 mask எல்லாம் போட்டிருந்தாங்க. and எதுவுமே no touching.
எங்கள் கார்டெல்லாம் காட்டணுன்னா அவங்க ஃபுல்லி கவர்டு கேபினெட்டில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் இப்படி அந்த கிளாஸ் மேலே இப்படி காட்டுறோம். எங்கள் இதை அதுலேருந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் இருந்தது இங்கே எல்லாமே. அண்ட் ஆல்சோ அவங்க பண்ணின ப்ராசஸ் வந்து இட் வாஸ் அமேசிங். லைக் ஒரு 4 rows ஆஃப் சேர்ஸ் போட்டிருந்தாங்க. 4 rows அண்ட் ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஐ saw 5 or 6 rows ஆஃப் சேர்ஸ் ஃபார் 4 columns மாதிரி போட்டுட்டு பீப்புளை வந்து வர அவங்க கரெக்டாக அந்த ஆர்டரில் உட்காந்து வச்சுட்டாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் சேர் கூட சோஷியல் ஈவன் த சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெஸ் ஆஸ் டு சிட் செப்பரேட்லி. ஸோ அந்த மாதிரி உட்காத்தி வச்சுட்டு ஆர்டர்லியாக 4 இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ்க்கு ஆர்டர்லியாக கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் தி ஆஸ்ட் அஸ் டு கம் ஒருத்தரையாக வந்து செய்ய சொன்னாங்க. அப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் பாஸ்போர்ட் செக் பண்ணாங்க. அது ஒரு மெஷினில் அப்படியே நாங்களே தான் எல்லாம் பண்ணணும். யாரும் எதுவும் தொட மாட்டாங்க எங்களோடதெல்லாம். ஸோ நாங்களே வந்து எங்கள் பாஸ்போர்ட்டை உள்ளோன்னா அதை ஸ்கேன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரொசீஜர் வந்து பேமெண்ட்டா இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறது அண்ட் தென் எங்கள் ஐடி RT-PCR இந்தியாவோட RT-PCR தே செக். ஆமாம். பட் there was some few questions in my RT-PCR report. உனக்கு வந்துதா தெரியல, எனக்கு வரலையா, எதுவும் வரல. என்னை வந்து கேட்டுட்டு பாஸ்போர்ட் அண்ட் அந்த இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க. பட் இட் வாஸ் ரிட்டன் as SARS-CoV டெஸ்ட்னு இருந்தது. இட் didn't specify RT-PCR. Then they say, how did you ensure that this is RT-PCR? எனக்கு எப்படி எனக்கு தெரியும், ப்ரூஃப் காமிங்க. மேலே இருந்தது இல்லை அங்கேயும் இல்லை, கீழே வந்து ஒரு இடத்துல குட்டியாக RT-PCR இருந்தது. லக்கிலி he himself found it. ஸோ அதனால I said okay fine, you got it. எனக்கு எதுவும் questions இல்லை. Anyway it's an approved இதுதான் நான் சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஃபைனலி he accepted that and then அதுக்கப்புறம் வந்து எங்களை பேமெண்ட் அந்த இதுக்கு ஸ்வாப் டெஸ்ட் பேமெண்ட்காக அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணது அந்த டெம்பரேச்சர். ஆமாம். when you go inside first temperature check தான். temperature check பண்ணிட்டு யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ they were asked to stand separate. ஒரு தனி ஒரு இது மாதிரி போட்டு ரிப்பன் செக்ஷன் போட்டுட்டு அங்கே நிற்க வச்சுட்டாங்க அவங்களெல்லாம். அண்ட் பட் ஆனால் அதுக்காக அவங்கள வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கே இது பண்ணலை, ஒதுக்கி வைக்கல. அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. and they asked them to fan, லைக் அது ஃபேன் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணாங்க. அதில் 2 பேர் வந்து they escaped, they came inside to the normal group. அதில் இன்னும் 2 பேர் மட்டும்தான் வந்து they were made to stand there. அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தனும் அண்ட் ஒரு கொஞ்சம் ஓல்டு பர்சனும் they were asked to stand there. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னன்னாங்க எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் கான்சன்ட்ரேட் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. நாங்கள் பே பண்ணோம், அதுக்கான பேமெண்ட் பண்ணோம். அதுவும் ஒரு பெரிய சூப்பர் ப்ரொசீஜர். எதுவுமே அவங்க தொடலைங்க, எல்லாமே ஆன்லைனில் எங்கள் ஃபோனில் தான் எல்லாமே பண்ண வச்சாங்க. QR கோடு தான் எல்லாத்துக்கும். QR கோட் ஸ்கேன் பண்ணி எல்லாமே லிங்க் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவங்க வந்து எங்களை இது எதுவுமே தொட மாட்டாங்க, நாங்களே எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பே பண்ணதுக்கப்புறம் எங்களை ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க வச்சாங்க. யூஸ்வலாக ஸ்வாப் டெஸ்ட் வந்து எப்படி அந்த RT-PCR டெஸ்ட்னால் ஒரு மூக்கில் ஒரு இது விடுவாங்க, தொண்டையில். இந்தியாவில் தொண்டையில் பண்ணாங்க. எங்கள் சிங்கப்பூரில் வந்து 2 மூக்குலேயும் தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு நாங்கள் கிளம்புறப்போ. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 மூக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து நாக்கில் தடவினாங்க. நாக்கிலேருந்து எடுத்தாங்க, திரும்பியும் 2 மூக்கில் விட்டாங்க. ஸோ 5 times பண்ணாங்க. இல்லை அது என்ன ரீசன்னா PCR டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒன்லி இன்சைட் த நோஸ். பட் யுவர் ஆன்டிஜன் ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் இன்சைட் த மவுத். இந்த நாக்கில் இருக்கிற அந்த லிக்விடை வச்சு தான் தே வில் செக் ஃபார் ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட். ஸோ நாங்கள் இப்போ தான் கிளம்புறதுக்கு முன்னாடி தாங்க ரெண்டுமே பண்ணாங்க. ஸ்டில் இங்கே வந்து திரும்பி we have to get both the test done. விடலைங்களா அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி செஞ்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. ஐ திங்க் இட் டுக் 20 minutes தான், less than 10 minutes தான். ஆமா, actually 20 minutes waiting time போட்டுருந்தாங்க. பட் less than 10 minutes we got the results. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் கையில் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. ஃபினிஷ்ட். அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு லக்கேஜஸ் எடுத்துக்கலாம். லக்கேஜஸ் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் தேர். எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. பெல்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இட் கேம் தேர் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் அந்த லக்கேஜஸ் எடுத்து திருப்பி ஒரு தடவை அந்த லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு தென் ஐ ஹேட் டு கோ அண்ட் வெயிட் ஃபார் த பஸ். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது ஏன்னா இவங்களுக்கு வந்து அக்காக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த டெஸ்ட் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஒன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு ஓல்டு தாத்தா மாட்டிக்கிட்டாங்க. அதனால அக்காவுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஆமாம். அவர் நிதானமாக அவர் வீட்டு அட்ரஸை கேட்டு எப்போ முடிப்பாருன்னு நானும் பார்த்தேன். எல்லாருக்கும் அவங்க கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும். அவ்வளோ நேரம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்காரு அவர். அதனால நான் கிளம்பி வந்துட்டேன், நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டேன் நான். ஸோ நான் முடிச்சுட்டு நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு, ஏன்னா லக்கேஜ் வந்து என்னோட நேமில் தான் டேக்கில் இருந்துச்சு. அதனால் நான் 2 லக்கேஜும் எடுத்துகிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். அப்புறமா வந்து ஒரு பஸ்ஸு அக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏற்றினாங்க. அப்பயும் வந்து தள்ளி உட்கார சொல்லிட்டாங்க. அக்கா என் கூட உட்காரக்கூடாதுன்ட்டாங்க.
அப்புறம் பஸ்ஸில் வந்து இந்த லக்கேஜை 2 பேரும் வச்சுட்டு வா பஸ்ஸுக்குள்ளே ஏறினாங்க. ஏறிட்டோம். ஏறி பார்த்துட்டு ஏறி உட்கார்ந்தா பஸ் கிளம்பிடுச்சுங்க. இல்லைங்க பஸ்ஸில் நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்காக மட்டும் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பஸ். ஒரு பஸ் எங்கள் 2 பேருக்காக மட்டும் ரொம்ப அப்படி ஒரு குவீன் சைஸ் ட்ராவல் மாதிரி நாங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணி, ஆனால் எங்கே போகிறோம்னு தெரியாது, எந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியாது. ஸோ போயிட்டே இருந்தோம், ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிற இடமா வர ஆரம்பிச்சோடனே, ஓ இந்த ஹோட்டலாக இருக்குமோ அந்த ஹோட்டலாக இருக்குமோ நாங்கள்லாம் பேசிக்கிட்டே வந்தோம். ஷெரட்டன் ஹோட்டல்லாம் வந்துச்சு. அப்புறம் 4 Seasons இங்கே ஒரு பக்கத்தில் ஒன்று இருக்குது, 4 Points by Sheraton, அதெல்லாம் வந்துச்சு. எல்லா ஹோட்டலும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இதெல்லாம் இருக்க போது நினச்சிட்டே வந்தோம். கடைசியில் ஹாலிடே இன் வந்துச்சு. ஸோ நான் வந்து சொன்னேன் அக்கா கிட்டக்க, கண்டிப்பாக ஹாலிடே இன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 செகண்ட்ஸில் போயிடுச்சு பஸ் ஸ்ட்ரெயிட்டாக. அப்புறம் அக்கா சொன்னாங்க இல்லை இது கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேக் சைட் டோர் வழியாக ஹாலிடேன்னே திருப்பி வந்துட்டோம் நாங்கள். ஸோ லக்கி இனஃப் எங்களுக்கு ஹாலிடே இன் கிடச்சிச்சு. அதுவும் என்ன, ஹாலிடே இன்குள்ளே நாங்கள் உள்ளே நுழையும் போது அங்கேயும் ஒரு குவீன் கணக்கை தான் எங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எப்படின்னா நாங்கள் வரும்போதே அவங்க ஃபோனில் எங்களோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, பேர் எல்லாமே வந்துருச்சு. அங்கேருந்து வந்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணாங்க, திஸ் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு கீழே இறக்கி கூட்டிகிட்டு போய் டெம்பரேச்சர் செக்கிங் எல்லாம் அதெல்லாம் நார்மல் செக்கிங் எல்லாம் பண்ணினாங்க. அப்புறம் என்னாச்சு நீ சொல்லி. அதுக்கப்புறம் தொண்டை வலிக்குது பேசி. எங்களுக்கு வந்து இன்னொரு 2 டெஸ்ட் கிட் கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் அது என்ன டெஸ்ட் அது கொடுத்துருக்காங்க, 2 ஒன்றா. ஆமாம், குயிக் வேல்யூ. இது வந்து 2 இருக்குது, 2 செட் இருக்குது. ஸோ நான் எங்களுக்கு வந்து 3rd day அப்புறம் 7th day 7th and 11th day 3 நாளைக்கு நாங்கள் 3 டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் சப்மிட் பண்ணோம் ஆன்லைனில். பட் எதுக்கும் இருக்கட்டும், மேபி ராங்காக இருந்ததுன்னா இன்னொரு ட்ரை பண்ணுறதுக்காக 4 டெஸ்ட் கிட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்களே பண்ணிவிட்டு நாங்களே இந்த ரூம்குள்ளார இருந்து சப்மிட் பண்ணோம். அதை வந்து எப்படி பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணோங்கிறதுக்கு கவர் கொடுத்து, இங்கே பாருங்கள் அதுக்கு டேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டேக் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு கவரில் போட்டு இன்னொரு கவருக்குள்ளே போட்டு டேக் பண்ணி அப்புறம் தான் டிஸ்போஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, இவ்வளோ ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க, அதில் நாங்கள் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். சூப்பர் ட்ரீட்மெண்ட், சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோவையும் நாங்கள் பண்ணணும் இப்போ வரிசையாக 3rd day. இங்கேயும் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் செஞ்சுருக்கோம் நாங்கள். என்னெல்லாம் எந்த ஊருக்கு லாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம், எந்த ஃப்ளைட்டில் வந்தோம், பை ஏரா இல்லைனா அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இட் வாஸ் கலெக்டட். ஏன்னா இவங்களுக்கு வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மேஜரானது என்ன அப்படின்னா, ஒன்று ப்ராசஸ், 2வது டேட்டா வச்சு தான் வந்து தே ஆர் டேக்லிங் த ஹோல் கோவிட் பேண்டமிக்கே டோட்டலான்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது 2 வந்து அவங்க பர்ஃபெக்டாக அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணினாங்க எங்களுக்கு. அது முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ரூமுக்கு நான் அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கும் வந்து நானும் ஒர்க் பண்ண போகிறேன், அக்காவும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அக்காவுக்கும் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கு, எக்ஸாம் படிக்கிறதுக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஐ சார் ஐ நீட் அ சேர் அண்ட் அ டேபிள், அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கான்னு எல்லாம் கேட்ட உடனே டெஃபினட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்லாம் கொடுக்குறேன்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே பேமெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் மேலே லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவுட் சைடில் ஒரு சேர் இருக்குது. ஆமாம், வெளியில் ஒரு ஸ்டூல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூலில் நாங்கள் ஏதாவது கேட்டோம், இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டோன்னா உடனே அந்த ஸ்டூல் மேலே வச்சுருவாங்க. எங்கள் ஃபுட்டும் அங்கே இருக்கும், நாங்கள் போய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டோர் பின்னாடி தெரியுது பாருங்கள், அதான் என்ட்ரன்ஸ் டோர். ஸோ ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோன்னா கொஷின் ஆன்சர் மாதிரி அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. உனக்கு இது வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி they are giving. ஸோ அதனால் அதுவும் வந்து எவ்ரி திங் இஸ் மேனேஜ் டிஜிட்டலி ஹியர். அதுவும் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனதர் ஒரு 14 டேஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். we are going to stay in a hotel like holiday மாதிரி. ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம், அதுவும் சூப்பர் ஹோட்டலில். ஹாலிடே மாதிரி ஹாலிடே இன்னில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த லைஃபும் அது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்க போகுது அது. ஆமாம், லக்கிலி தனியாக மாட்டியிருந்தோன்னா ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். என்னதான் டிவி இருக்குது, இதுக்கு கம்ப்யூட்டர், நாங்கள் நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்னா கூட வைஃபை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருந்தாலும் போரிங்காக இருக்கும்ல கண்டினியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு இவ துணைக்கு இருக்கா, அவளுக்கு நான் துணையாக இருக்கேன்.
ஸோ பார்க்கலாம் இந்த நான் ஆஃபீஸ் வேலை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அவள் சான்ஸ்கிரிட் படிக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, we cannot give our things away. இங்கேருந்து வந்து இப்போது எங்கள் ஃபேமிலிஸ் இங்கே தானே இருக்காங்க, சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. ஸோ இஃப் வி வாண்ட் எனி திங் அவங்கள வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லலாம். பட் நாங்கள் எங்களோட திங்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களோட திங்ஸ் எல்லாமே மைட் பி இன்ஃபெக்டட் திங்ஸ், அதனால நாங்கள் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இம்மீடியட்டாக நாங்கள் உள்ளே நுழைஞ்சு ஒரு 5-10 மினிட்ஸில் எங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு ஃபுட்டு டெலிவரி வந்துருச்சு எங்களுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து அக்கா வீட்டிலேருந்து வந்துருச்சு. அடுத்தது இப்போ என்னோட வீட்டிலேருந்து என்னோட திங்ஸ்லாம் வரும். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் வரும். ஸோ யா, நெக்ஸ்ட் 14 days we are going to have fun. ஓகே, பை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்த நேயர்கள் இது ஃபேன்ஸ் எல்லாரும் ஆடியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த காயத்ரி வந்து எனக்கு அடுத்த வீடியோவில் வேணும் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. நான் ரொம்ப பிஸியான ஒரு பர்சன். ரொம்ப கம்மி டைம் தான் எனக்கு. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேயே நிறையா நான் பேசிகிட்டே இருக்கிற ஒர்க் எனக்கு. ஸோ அதனால் மீட்டிங்ஸ்லாம் நிறையா அட்டன் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப பிஸியாக இருப்பேன் நான். ஓகேவா, மேபி இந்த 14 days ஏதாவது முடிஞ்சால் பார்க்கலாம். இல்லைன்னா அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே, பை.